இரத்தகாரகன் செவ்வாயின்றதுனால இரத்தகாரகன் செவ்வாய் அங்காரனுக்கு அதிபதியாக முருகன் இருப்பதன் காரணமாக இத்தகைய தன்மையுடைய நோயுடையவர்களும் இந்த 9 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு, அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது ரொம்ப உச்சிதம் சொல்லலாம். வேலுண்டு வினையில்லை முருகாச்சரணம்ன்ற அந்த ஒரு வார்த்தையே போதும் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடை நமக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறுமுகம்ன்ற வார்த்தை ரொம்ப அதிகமாக வெற்றி தர்றது காரணம் என்ன அப்படின்னா, போர்க்கடவுள் இல்லையா முருகன். இந்த ஆறுமுகம்ன்றதே அந்த 6 நோக்கு. இந்த போர்க்கடவுளா முருகன் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த 6 முகமும் இருக்கும். அந்த மாதிரி தான். ஏனென்றால் செவ்வாயும் அந்த போருக்கான ஒரு அம்சம். யாரெல்லாம் ஒரு வெற்றி வேணுமோ, தம் வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டுமோ அவர்கள்லாம் ஆறுமுகா ஆறுமுகா ஆறுமுகான்னு சொல்லிட்டே இருந்தாலே போதும், அவர்கள் வாழ்க்கையில தினமும் என்ன வரும், அவர்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் என்றதுதான் வழிபாடு. அதனால்தான் ஆறுமுகன் வழிபாடு யாருக்கு சிறந்தது என்று சொன்னால், முருகன் வழிபாடு சிறந்ததுன்னா இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை விசாகம் அனுஷம் கேட்டை மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த 9 நட்சத்திரங்களுக்குள்ள செவ்வாயுடைய மிக நெருங்கிய காரகத்துவத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாயுடைய வழிபாடு தேவை, இந்த முருகனுடைய வழிபாடு தேவை. இந்த 9 நட்சத்திரக்காரர்களும் எப்படி முருகனை வழிபடுறது, செவ்வாய்க்கிழமை தோறும் எப்படி வழிபடுறது அப்படின்னா, வீட்டிலிருந்தே முருகனோட வழிபாடு எப்படி செய்ய முடியும், இல்லத்திலிருந்து கோயிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றத நாம் பார்க்க போறோம். வீட்டில் வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா, ஓம் சரவண பவன்ற என்ற ஒரு நாமத்தை உச்சரித்துட்டே விடிகாலில் எழுந்து, முருகன் வழிபாடுனாலே சூரிய உதயத்தின் போது செய்கின்ற வழிபாடு. அந்த உஷத்காலத்துல எழுந்து சூரியன் உதயமாற நேரத்துல வழிபாடு செய்யறது தான் ரொம்ப சிறப்பானது. ஆறுமுகம் என்று சொல்வது போல அந்த அருகோணத்தை வரைஞ்சிட்டு நடுவில் ஓம் என்ற வார்த்தையை எழுதி சான்ற வார்த்தையை மேல் நோக்கி சரவண பவ என்று முடித்து அதில் ஒரு மனையின் மேலோ பலகையின் மேலோ எழுதி, முடிந்தால் 2 அகல் விளக்கு நெய்யேற்றி தீபமேற்றி வழிபடலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் 6 கோணங்களிலும் 6 விதமான அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அவ்வளோ சக்தி வரும். ஏன்னா ஓம் சரவண பவன்றது தான் முருகனுடைய ஒரு மூல மந்திரம். எப்படி ஸ்ரீம்ன்றது மகாலட்சுமியோட ஒரு சக்தியை கொடுக்குமோ, அதே போல ஓம் சரவண பவன்றது தான் முருகனுடைய ஒரு மூல மந்திரம். இந்த அறுமுகனுடைய அந்த வழிபாட்டை, ஏன்னா 6 முகம் தேவை, அந்த 6 முகத்தை இந்த அருகோணத்துல வரைஞ்சிட்டு நம்ம முருகன் வழிபாடு செய்யறது ரொம்ப உச்சிதமாக சொல்லலாம். குறிப்பாக மஞ்சள்ல அந்த 6 முகத்தையும் எழுதிட்டு அதில் அந்த 6 கோணத்திலையும் சிகப்பு குங்குமத்தில் நீங்கள் சிகப்பு வண்ணத்தில் அந்த அந்த நிறத்தை வரைந்து அதற்கு அப்புறமாக அதன் மேலே அகல் விளக்கை ஏற்றி அதிலும் சிகப்பு திரியை போட்டுட்டு நெய் விளக்கு ஏற்றி இந்த முருகனை வழிபட்டா அப்பப்பா நீங்கள் வழிபட்டு பாருங்கள். ஒரு 6 வாரம் முருகன் என்று சொன்னாலே கண்டிப்பாக 9 வாரம் 18 வாரம், இந்த 6 வாரம் 9 வாரம் 18 வாரம், 6 வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும், 9 வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் தரும், 18 வாரத்தில் ரொம்ப பெரிய. ஏன்னா இது எல்லாமே 6ன்றது அறுமுகனுடைய கூட்டுத்தொகை, 9 என்றது செவ்வாய்க்குரிய அந்த காரகத்துவம், 18 கூட்டினாலாம் 9 தான். அந்த செவ்வாய்க்குரிய ஒரு அம்சம் முருகனுக்குரிய ஒரு அம்சம் வரும். அதனால்தான் 6, 9, 18 சொல்கிறேன். இந்த அடிப்படையில் நீங்கள் வழிபாட்டை செய்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பச்சை பாலோ அல்லது ஒரு கல்கண்டோ உங்களால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் முருகனுக்கு ரொம்ப அவசியம். இது ஒரு வழிபாடு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த முருகன் வழிபாட்டில் நீங்கள் வெறுமை இந்த விளக்கேற்றி வழிபடப்படலாம். அடுத்ததாக அடுத்த நிலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்பாக வீட்டில் முருகனுடைய திருவுருவ சிலையோ அல்லது வேல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகம்னா பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம். இது ரொம்ப முருகனுக்கு ரொம்ப உச்சிதமானது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் சந்தனம் இருக்கும், பால் இருக்கும், விபூதி இருக்கும்.
எல்லாருக்கும். அடுத்தது குங்குமத்தை சொல்லும்போது அது கொற்றவை, அந்த வெற்றி, அந்த குருதி. அதனால அந்த குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணலாம். பாலோடு இணைந்தது தான் தயிர். அந்த தயிரை அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி 6 வகையான அபிஷேக பொருட்கள் அல்லது கூடவே இளநீரை சேர்த்துக்கலாம். பஞ்சாமிர்தம் ரொம்ப விசேஷம். முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் கிடைக்காமையே இருக்காது. பஞ்சாமிர்தம் சேர்த்துக்கலாம். அல்லது பஞ்சாமிர்தம் கிடைக்கலன்னு சொன்னால் தேனை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து 9 வகையான ஒரு 9 கூட்டுத்தொகையை நீங்கள் அபிஷேகத்தை செய்யலாம். எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு பாலால் அபிஷேகம் செய்து விபூதி சந்தனம், கண்டிப்பாக பால், பன்னீர், சந்தனம், விபூதி, குங்குமம் முருகன் வேலுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுகின்ற அபிஷேகம். நீங்கள் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த முருகனுடைய விக்கிரகத்துக்கோ அல்லது வேலுக்கோ அபிஷேகம் செய்கிறது ரொம்ப உயர்ந்தது. அடுத்ததாக முதல் அபிஷேகம் செய்கிறோம். அடுத்ததாக அபிஷேகம் முடிஞ்சவொன்னா அலங்காரம் செஞ்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு விளக்கேற்றணும். விளக்கு ஏற்றிட்டு ஓம் சரவண பவன்ற என்ற மூல மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 48 முறை 108 முறை அமர்ந்த கோலத்தில் ஜான கோலத்தில் முருகனை உள்வாங்கிக்கணும் மனையிலேருந்து. அடுத்ததாக குமாரஸ்தவம் சொன்னால் ரொம்ப நல்லது. வேல்மாறல் ரொம்ப சொல்லலாம். அந்த பகை கடிதல்னா இருக்குல்ல, அப்பா அவ்வளோ சக்தியை கொடுக்கும். அதே போல் திருப்புகழ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அதற்கான ஒரு பாடல் இருக்குது, அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதை சொல்லலாம். சஷ்டி கவசம் சொல்லலாம், சண்முக கவசம் சொல்லலாம். இதெல்லாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ. காலையில் அலுவலகத்துக்காக கிளம்புறோம், எங்களுக்கு இதுக்குன்னா நேரம் இல்லை அப்படின்னா அழகாக ஒரு அபிஷேகம் வேலுக்கு செஞ்சுட்டு சரவண பவன்ற கோலம் போட்டு முருகன் நினச்சி ஓம் சரவண பவன்ற ஒரு மூல மந்திரத்தையே தொடர்ந்து 48 முறையோ 108 தடவை உச்சரிச்சுட்டு குமாரஸ்தவம் ரொம்ப வெகு எளிதாக படிக்கலாம். அதை படிச்சுட்டு கற்பூர தூப தீப நெய்வேத ஆராதனை பண்ணிட்டு நீங்கள் சஷ்டி கவசத்தை நீங்கள் யாரோடையும் பேசாமல் நீங்கள் அலுவலகத்துக்கு செல்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் உச்சரித்துட்டே மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லலாம். சண்முக கவசத்தை நீங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கலாம். எப்போதான் நமக்கு எல்லா விதமான வசதிகள் இருக்குல்ல, அதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் முருகன் வழிபாடு காலை எப்படி உகந்ததோ அதே போல் இரவு அந்தி சாய்கின்ற நேரம், இரவு நெருங்குகின்ற அந்தி சாய்கின்ற நேரத்துலேயும் இந்த முருகன் வழிபாடு சிறந்தது. நீங்கள் ஆண்கள் நீங்கள் காலையில் செஞ்சுட்டு போகிறீங்க அப்படின்னா சாயங்கால நேரத்தில் அதே செவ்வாய்க்கிழமை உங்களுடைய மனைவியை அந்த வேல் விளக்கு பூஜையை பண்ண சொல்லுங்கள். அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி முடிச்சிருப்பீங்க. அந்த அறுமுகம், அந்த ஓம் சரவணபவன்றது 6 விளக்குலையும் திருப்பி நெய்யை விட்ட, திருப்பி தீபத்தை ஏற்றி சாயங்கால நேரத்தில் அந்தி சாய்கிற நேரத்தில் சஷ்டி கவசமும் சண்முக கவசம் வீட்டில் பாராயணம் செய்து அந்த ஒளிகளை கேட்க சொல்லி இதே மாதிரி குமாரஸ்தவம் சொல்லி சரவணபவன்ற மூல மந்திரத்தை சொல்லியும் அந்த வீட்டில் இருக்கின்ற மனைவி அதை கும்பிடலாம். உங்களுக்கு முடிந்ததுன்னா காலையும் மாலையும் 2 வேளையும் செய்யலாம். அப்படி இல்லையா, காலையில் பூஜையை முடிச்சுட்டு அலுவலகம் செஞ்சுட்டு வரும் வழியில் முருகனுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சப்பொடி எடுத்து மேலே ரோஷனம் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளை சுற்றியே எதிர்மறையான ஒரு ஆற்றல்கள் இருக்கும். அதற்காக தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியால் முகத்தையும் கை கால் அலம்பி விபூதிட்டு, அதனால தான் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே நுழையும் போதும் கை கால் அலம்புகின்ற இடம் இருக்கும். நம் வெளியிலேருந்து வருகின்ற எதிர்மறை ஆற்றல்கள் நம் உடலில் இருந்தால் அதை விலக்கி விட்டு நேர்மறை ஆற்றலோடு உள்ளே செல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஐதீகம். இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி கொஞ்சம் சிட்டிகை போட்டு முகம் கை கால் அலம்பிட்டு விபூதி ஏற்றுண்ட சாயங்கால நேரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகருடைய சன்னிதானத்துக்கு செல்றது ரொம்ப உச்சிதம் சொல்லப்படுகின்றது. இதற்கு அடுத்ததாக கோயிலுக்கு சென்ற வழிபடுறோம் சொல்கிறோம்ல, கோயிலுக்கு செல்லும் போது என்ன அப்படின்னா பெரும்பாலும் செவ்வரளி பூக்கள், சிகப்பு வண்ணமுடைய அந்த ரோஜா பூக்கள் எல்லாம் முருகனுக்கு ரொம்ப உகந்தது. சண்பகப்பூ ரொம்ப முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது. வடபழனி கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அங்காரகனுடைய ஸ்தலம். அது அங்காரகனுக்குன்னு உள்ள தனி சன்னிதானம் இருக்க. இந்த வடபழனி கோயிலில் அங்காரக வழிபாடு பற்றியும் அதனுடைய தாத்பரிய பற்றியும் அஷ்டவுமன் தேடையில் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அர்ச்சனை செய்யலாம். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு சித்தருடைய வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் அமரலாம்.
முருகனுடைய ஸ்தலத்திலே சிவனுடைய கோயிலே ரொம்ப பெரிய சிறப்பம்சம். பெருமாள் கோயிலில் கூட நீங்கள் வழிபட்டுட்டு துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே வந்துடலாம், தவறு கிடையாது. பெருமாள் தானாக பைனாக பாயை சுருட்டி கொண்டு வான்னு சொன்னால் வந்துடுவார். அந்த மாதிரி அதற்கான தொண்டரடி பொடியாழ்வார்னா சொல்கிற மாதிரி தான். ஆனால் முருகன் ஸ்தலம் சிவன் ஸ்தலம் சொன்னாலே கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து அமரணும், தியானம் பண்ணணும். ஏன்னா சிவனும் தியான நிலை உள்ளவர், யோக நிலை உள்ளவர். அதே போல் முருகனும் வந்து அந்த இரத்தக்காரகன், ரத்த சம்பந்தப்படைய ரத்த ஓட்டத்தை வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க, ஒரு அடக்கு ஆடுறவங்க. நம்மளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் ரத்தத்தோட ஓட்டம் தான் பல வியாதிகளை நிர்ணயிக்கின்றது, பல வியாதிகளை குணப்படுத்துகின்றது. நம்மளுடைய மனதினுடைய காம குரோத மதம் ஆச்சரியம் என்ற லோபம் ஆச்சரியம் என்ற அத்தனைத்தையும் சரி பண்றது அதுதான். அதனால தான் அருமுகனுடைய அந்த தாத்பரியம். முருகன் கோயிலுக்கு போனாலே நீங்க கண்டிப்பாக பிராகாரத்தை சுத்தி முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு முருகனோட சன்னிதானமோ அல்லது முருகனோட உற்சவம் இருக்கிற இடமோ எல்லா எங்க முருகன் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு மண்டபத்துல வந்து அதை அல்லது துவஜஸ்தம்பத்துக்கிட்டேயோ அடுத்தவங்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாம கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுதான் ரொம்ப போனோமா அர்ச்சனை பண்ணிட்டோமா முருகனை பார்த்து வந்துட்டோமான்னு வரவே கூடாது. மௌனம் பரபிரம்ம ஸ்வரூபம் எங்கிருந்து ஆரம்பம் அப்படின்னா முருகன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ முருகனுடைய சன்னிதானத்தில் முருகனுடைய வழிபாடு ஸ்தலங்கள்லாம் நாம் மௌனம் பரபிரம்ம ஸ்வரூபமாக நாம் தியானம் பண்ணிக்கிறோமோ நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை மனத்தில் இருக்கின்ற பிறவி கர்மா, இந்த பிறவி கர்மா எல்லாமே மாறுபடும். நமக்குள்ள ஒரு கதிரியக்க பேராற்றல் வரும், நமக்குள்ள ஒரு அமைதி வரும். கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் வந்து பின்பற்றி பாருங்களேன், உங்கள் முகமே ஒரு தேஜஸ் அழகாக இருக்கும். யாரெல்லாம் தொடர்ச்சியாக முருகனுடைய வழிபாடு பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் முருகனுடைய உபாசகராக இருக்காங்களோ அவங்க முகத்தில் பாருங்களேன் ஒரு அதீத ஒரு நிறம் இருக்கும். கருப்பாக இருந்தால் கூட அவங்க கிட்ட ஒரு அதீத ஒரு என்ன ஒரு வசீகரம் இருக்கும், ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு ஆக்கர்ஷணம் தெரியும். ஒரு அதுதான் முருகன் வழிபாடு ஒரு அமைப்பு. முருகன் என்றாலே ஒரு அழகு, முருகன் என்றாலே ஆற்றல். தொடர்ச்சியா யாரெல்லாம் முருகனுடைய வழிபாடு தொடர்ந்து 48 நாள் 108 நாள் 3 மாதம் 9 மாதம் 12 மாதம் அப்படின்னு தொடர்ச்சியா யாரெல்லாம் முருகன் வழிபாடு பண்றாங்களோ, முருகனுடைய பக்தர்களா இருக்கிறார்களோ, முருகனுடைய உபாசகர் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரும் மாற்றங்கள் இருக்கும், வெற்றி இருக்கும். அதே போல அவங்க முகத்துல ஒரு பெரிய வசீகரம் இருக்கும். அவங்க என்ன பேசினாலும் அது வந்து உண்மையாக மாறும். அதுதான் முருகனோட வழிபாடு. சங்க இலக்கியத்துலன்னா பார்த்தீங்கன்னா வேலன் வெறியாட்டுன்னு நடத்துவாங்க. அந்த வேலன் வெறியாட்டு நடத்தும் போது அந்த வெறியாட்டுல முருகன் வந்து இறங்குவார். முருகன் வந்து இறங்கினாலே போதும் அவங்க கொடுக்குற வாக்கு அப்படியே பழிச்சிரும். அதுதான் முருகன் வழிபாடோட சிறப்பம்சம். அதனால தான் வள்ளி குறத்தியோட வாக்கு ஏன் பழிக்கிறதுனா அங்கே முருகன் வந்து நிற்பார் அந்த கோல்ல, அதுன்னு சொல்லப்படுகின்றது. அதனால உங்களுக்கு வாக்கு சித்தி வரும், நம்ம நினைக்கிற வார்த்தைகள் நிஜமாகும், நம்ம எண்ணங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நல்ல எண்ணங்கள் வந்து செயல்படும், நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல விதமாக மாறும், நம்மளுடைய வாக்கும் நல்ல விதமாக மாறும். ரொம்ப அதீத கோபம், அதீத வந்து வேகம், ரொம்ப துருதுருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்மளோட வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் அவங்கள காயப்படுத்துறது. ஆனால் நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம், ஆனால் அவங்க வந்து என்னை வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிறாங்க இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ச்சியாக முருகனோட வழிபாட்டை செஞ்சு பாடுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, விசாகம், அனுஷம், கேட்டை, அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சாத்வீகமான குணங்கள் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு, நிறைய நல்ல விஷயங்களை உள்வாங்கிப்பாங்க, நல்லது செய்யணுன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும், திறமசாலியாக இருப்பாங்க, பன்முக நோக்குடையவராக. இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தனித்துவமான கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இவங்க யாதோ ஒரு வகையில் ஒருத்தரையாவது காயப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. ஏதோ வகையில் அவங்க யாராவது இவங்களை வெறுக்கிற தன்மையுடைய என்னன்னா அந்த வார்த்தைகள் உச்சியில் கோபம் ஏறி வார்த்தைகளை வெடிச்சிரும். இப்பேற்பட்டவங்க எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ முருகனோட வழிபாடை நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முருகனுடைய அருள் கிடைக்கும். வாக்குல வன்மை வரும், ரொம்ப சாந்தம் வரும்,
உங்கள் வார்த்தைகளிலும் அழகு வரும், உங்கள் செயலிலும் ஒரு வெற்றி கிடைக்கும், உங்கள் முகத்திலும் வசீகம் வரும், உங்களுக்கு ஒரு ஆற்றல் வரும். அதனால் குறிப்பாக மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, விசாகம், மனுஷம் கேட்டு இவங்க எல்லாருமே ரத்தம் சம்பந்தப்பட்ட இரத்தக்காரகனோட செவ்வாய் அங்காரகன் சம்பந்தப்பட்ட உடையவர்களாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு அதீத சக்தி பெருக்கும். உங்களுடைய காரிய தடையை நீங்கும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதை தொட்டாலும் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அஷ்டம சனியும் அஸ்தாஷ்டம சனியும் எந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, தசா புக்தியில் முன்ன பின்ன இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியில் மாறுபாடு இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே கப்புன்னு போயிட்டு முருகனுடைய காலடியில் விழுந்துருங்க. முருகாச்சரணம், கந்தாச்சரணம் அப்படின்வாங்க. எப்படி கோவிந்த நாம சங்கீதனம், கோவிந்தா கோவிந்தான்வாங்க. கோவிந்தான்றது தான் சரணாகதியோட அல்டிமேட். அதுதான் ஒரு மனிதனுடைய தத்துவமே சரணாகதி தான். என்னைக்கு அர்ஜுனன் சரணாகதி அடைஞ்சாரோ அது வரைக்கும் தான்ற ஒரு ஆற்றல் இருந்தது அர்ஜுனனுக்கு, தான் என்ற ஒரு கர்வம் இருந்தது. என்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் எல்லான்னு நினைச்ச போது அர்ஜுனன் காலடி படிஞ்சாலும் அன்னைக்கு தான் அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. அதே மாதிரிதான் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் விலக வேணுமா? உங்களை ஆணவக்காரங்கள் சொல்றாங்களா? நீங்க உள்ளொன்றை வைத்து புறமொன்று உங்களோட பேசுறாங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யாராவது ஒரு தழுத்தடை கொடுத்துட்டே இருக்காங்களா? ஏதோ ஒரு மனநிறைவற்ற ஒரு தன்மை இருக்கா? தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்களா? இப்பேற்பட்டவங்க எல்லாருமே நீங்கள் முருகாச்சரணன்னு முருகன் கிட்ட சரணடைங்க. அந்த ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கள் விலகி உள்ளுக்குள்ளே இருக்க ரத்தத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி, அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு முருகன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி கொடுப்பார். அருணகிரிநாதர் எப்படி இருந்தார்? அவருடைய முந்தைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க. ஆனால் அவருடைய முருகனுடைய அருளால் எப்படி இருந்தது? இன்றைக்கும் கிளி கோபுரத்தில் மட்டும் அவ்வளோ கிளிகள் இருக்கு. ஏன்னா கிளி ரூபத்தில் தான் அருணகிரிநாதர் முருகனுக்கு காட்சி கொடுத்து கிளி ரூபத்தில் தான் அருணகிரிநாதன் தன்னிடம் எடுத்து சென்றார் என்று வரலாறு சொல்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தன்மை யாருக்கு உண்டுன்னா முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன் முருகப்பெருமானுடைய இத்தனை நட்சத்திரம் சொல்லிட்டு திருப்பியும் தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் எதற்காக முருகனுடைய வழிபாடை பின்பற்ற வேண்டும், முருகனுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கா அப்படின்ற பற்றி நம்ம அடுத்த பதிவில் அஷ்டோமன் தேடையில் பார்க்க போகிறோம். மீண்டும் அஷ்டோமன் தேடையில் இணைவோம். முருகனோட வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. இதில் முத்தாய்ப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நெய்வேத்தியம் ரொம்ப அவசியம். முருகனுக்கு பிடிச்ச உணவை நாங்கள் சொல்லிட்டேன். இந்த உரையை நான் ஆன்மீக உரையை நான் நிறைவு செய்கிறேன். முருகனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேனும் தினை மாவும். நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு தினை மாவு கிடைக்கும். அப்படி இல்லையா நீங்களாவே தொடர்ச்சியாக நீங்கள் எல்லா விதமான திணைகளையும் எடுத்து அழகாக வறுத்து வெயிலில் காய வச்சு வறுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி அந்த தினை மாவை வைத்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வழிபடலாம். ஆனால் அது சுத்தபத்தமாக இருக்கணும், தீட்டுக்கள் தொடாமல் இருக்கணும், எதுவுமே படாமல் இருக்கணும். நெய்வேத்தியம்னா நெய்வேத்தியம் பூஜை ரூம்லேயே இருக்கணும். அந்த மாதிரி நீங்களே கூட தினை மாவை தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தினை மாவு கிடைக்கும். அழகான ஒரு துத்தியோனத்தில் ஒரு அழகான எச்சல் படாத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு மண் பாத்திரமோ இல்லாட்டி மரத்துலேயோ நீங்கள் அல்லது இந்த துத்தியோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இலையில் அதுலேயும் கூட நீங்கள் வைத்து நீங்கள் தினை மாவு அது மேலே தேனை விட்டு நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. அவ்வளோ உகந்தது. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு தேனும் தினை மாவும் தான். வள்ளி குரத்தி தேனும் திரைமாவும் கொடுத்துதான் முருகனை வழிபட்டான்னு சொல்லுவாங்க. அந்த தேனும் திரை வள்ளிக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த மனைவி யார் என்று சொன்னால் வள்ளி என்று சொல்லுவாங்க. அதனால தான் வள்ளி குரத்தை வாக்கில் நிற்பாங்க. இன்றைக்கும் வள்ளிமலைக்கான ஒரு பெரிய புராண ரீதியான ஒரு விஷயங்களும் இருக்கு. தேனும் தினைவாவும் முருகனுக்கு உகந்ததான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நான் ஓம் சரவணபவன்ற அறுமுக கோணத்தை வரைந்து நீங்கள் தேனும் தினைமாவும் வைத்து
காலையும் மாலையும் நீங்கள் தம்பதி சகிதமாக வீட்டில் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், அதே போல் தம்பதி சகிதமாக நீங்கள் கோயிலை சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தேன் போன்ற ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, விசாகம், மனுஷம், கேட்டை, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 9 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்ய தவறாதீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த குடியாக வசந்த குடியாக மாற்றும். மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரக்குரியவர்களை எல்லாருமே, அதே போல செவ்வாய் திசை நடக்கிறவங்க எல்லாம் நான் மேற்சொன்ன முறைகளை பின்பற்றி பாருங்க. முருகனுடைய அருள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும், கர்மாவை மாற்ற முடியும்னா கண்டிப்பாக வழிபாடு கர்மாவை மாற்ற முடியும். அப்படி மாற்றல முடியலன்னா எதற்காக நமக்கு தெய்வம்? போன ஜென்மத்தினுடைய பிரகாரம்தான் அதை சொல்ற விதி பிரகாரம் தான் நான் இந்த ஜென்மத்தை நடப்போனா, அப்போ இந்த ஜென்மத்தை நம்ம ஏன் நல்லவங்க கெட்டவங்களாக வாழக்கூடாது? எதற்காக இத்தனை தெய்வ வழிபாடுகள் நம்ம இந்து மதத்துல வருகின்றது? உலகத்திலேயே முதன்மையான மதம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்துல இவ்வளோ தத்துவங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மனிதனுடைய கர்மாவை மாற்ற இல்லாத பட்சத்துல இந்த பிறவில நம்ம எதற்கு வழிபாடு தொடரணும்? இதனால் கர்மாவை மாற்ற முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு நான் கொடுக்கின்ற ஒரு பதிலாக இருக்கும். கண்டிப்பாக இறை வழிபாடு, இறைசக்தி வழிபாடு நம்ம போன ஜென்ம கர்மாவை குறைக்கும், மட்டுப்படுத்தும், இல்லாமல் ஆக்கும். அதே போல இந்த ஜென்ம பிறவியிலையும் நாம் செய்கின்ற கர்மாவலை நல்ல கர்மாவாக இட்டு சொல்லும். நாளை வாழ்க்கையிலே நல்லதாக செய்வதற்கான வழிபாட்டு தன்மை தான் இந்த இறைசக்தி வழிபாடு. அதில் இந்த முருகன் வழிபாடு இத்தகைய ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் மிகவும் உகந்தது. மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் இந்த தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் முருகன் வழிபாட்டை எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் நாம் எத்தகைய அளவிலே எந்த அமைப்பிலே முருகனுடைய வழிபாட்டை செய்து நம் வாழ்விலே வெற்றி பெறுவது என்பதை பற்றி பார்க்க. அது குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வேற இந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் வேற சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முருகன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த குரு பெயர்ச்சி வேற அவர்களுக்கு, குருவனுடைய வீட்டில் இருக்கின்றவர்கள். அதனால கண்டிப்பாக இவர்களுக்கு முருகன் வழிபாடு எந்த வகையில வரும், எந்த ஸ்தலம் அதற்கு உகந்த ஸ்தலம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்படும். அங்காரக ஸ்தலம்ன்ற போது வைத்தீஸ்வரன் கோயில் பார்க்குறோம். அதே மாதிரி சென்னையில பார்த்தீங்கன்னா வடபழனி கோயில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மீன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் குருவை மையப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நட்சத்திர ராசிக்காரர்கள் முருகன் வழிபாட்டை எப்படி பின்பற்ற வேண்டும், அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, எந்த தெய்வத்தை எந்த குருவை வழிபட்டு அவர்கள் அந்த தன்னுடைய பிரச்சனைகளை மேலான்றதை அஸ்ட்ரோ மெத்தடையில் அடுத்த பதிவில் கொடுக்க இருக்க. வாருங்கள், அஸ்ட்ரோ மெத்தடை இனியும் அழகான ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் செல்வோம். இறைசக்தி வழிபாடு நம்முடைய இயற்கையை நம்மிடமே பிரபஞ்ச சக்தியை சேர்க்கின்ற வழிபாடு தான் இறைசக்தி வழிபாடு. கோள்களுடைய இயக்கத்தினுடைய மாற்றத்தினுடைய தன்மையை கூட நம்ம மாறுபடுத்தி காட்டும் என்ற அதீத சக்தி எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால்தான் மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு என்ற தலைப்பிலே மனிதனுடைய வாழ்வியலுடைய உன்னதத்திற்கு இட்டு செல்வதற்கு ஜோதிட கலை உயர்வு தரும் அதனுடைய விதிமுறைகளும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக மனிதனோட வாழ்க்கையை வெற்றி தரும் என்பதை நான் 8 வருட ஆராய்ச்சியில செய்து அதை நிரூபணம் செய்து உலகிலேயே ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி என்ற அந்த அமைப்பையும் ஈசன் அருளால எனக்கு கிடைச்சது. அந்த வகையில தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கண்டிப்பாக ஜோதிடத்தின் மூலமாக ஜோதிட ராசிகள், நட்சத்திரங்கள், கோள்கள் இயக்கத்தில் ஏற்படுகின்ற பலவிதமான தன்மைகளை நாம் கண்டிப்பாக இறைசக்தி வழிபாடின் மூலமாக நாம் மாற்ற முடியும் என்பதற்காக தான் இந்த அஸ்ட்ரோ மெத்தடை எனக்கு கர்மாவில் அதீத நம்பிக்கை உண்டு. கர்மாவை மாற்ற முடியும் பக்தியின் மூலமாக. அதற்கான பல எடுத்துக்காட்டுகள் வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து கட்டியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் அஸ்ட்ரோ மெத்தடையில் பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களே, மீன ராசிக்காரர்களே, மூலம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த பதிவை பாருங்க. முருகனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான அந்த ஸ்தலத்தை பற்றியெல்லாம் அதற்கான மந்திரங்களை எல்லாம் நாம் பார்க்க போறோம். எது எப்படியா இருக்கணும்,
முருகனை சரணடைந்தவர்களுக்கு என்றுமே வீழ்ச்சி இல்லை, வெற்றி உண்டு. யாரெல்லாம் முருகாச்சரணம் கந்தாச்சரணம் வேலுண்டு வினையில்லை என்று நினைப்பவர்கள் தேடி தேடி எந்த வினையானது நம்மை கஷ்டப்படுத்துகிறதோ அந்த வினையானது விலகும். வேலானது நம்மளுடைய வல்வினையை போக்கும், நல்வினையை தரும். என்றைக்குமே வேலுண்டு வினையில்லை, முருகா என்ற சரணம், கந்தா சரணம் என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகன் உங்களுக்கு வேல் ரூபத்தில் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். அஸ்ட்ரோவுமன் தேர்டைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நல்ல விஷயமா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. முருகன் அருளை நாம் அனைவரும் பெறுவோம். ஓம் நமச்சிவாய வாழ்க. ஈசனடி போற்று, எந்தியடி போற்று. ஓம் சக்தி. ஜெய் கணேசன்.